வெல்கம் டு மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸ். இந்த வீடியோவில் ஸ்டூடெண்ட் ஃபஸ்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கிற ஆரி ஒர்க் ப்ளவுஸ் பார்க்க போகிறோம். ஸ்டூடெண்ட் நேம் வந்து ராஷ்மிதா. ஸோ ராஷ்மிதா ஒர்க் பண்ணியிருக்கிற டிசைனர் ப்ளவுஸுக்கு இந்த மாதிரி கோல்டு பீட்ஸ் அண்ட் பிக் சைஸில் இருக்கிற டல் கோல்டு பீட்ஸ் அண்ட் இந்த மாதிரி பேஸ் ரிங் அண்ட் பேர்ல் பீட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க ராஷ்மிதா எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ராஷ்மிதா வந்து ஒரு பிகினர் ஸ்டூடெண்ட். ஜஸ்ட் ஆரி இப்போ தான் அவங்க 1 மந்த் தான் என்ன செஞ்சுருக்காங்க, லேர்ன் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னும் ஆரி ஃபுல்லாக அவங்க படித்து முடிக்கலை. பட் பேசிக் ஸ்டிச்சஸ், பீட் ஒர்க், சீக்வன்ஸ் இது மட்டும்தான் அவங்களுக்கு ஸ்டிச் பண்ண தெரியும். ஸோ ராஷ்மிதா கேட்டது என்னென்னா, பீட் ஒர்க் மட்டும் யூஸ் பண்ணி ஒரு டிசைனர் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண முடியுமா அப்படிங்கிறது கேட்டிருந்தாங்க. ஸோ பீட் ஒர்க் மட்டும் யூஸ் பண்ணி ஒரு பியூட்டிஃபுல் டிசைனர் ப்ளவுஸ் நம்ம ஸ்டிச் பண்ண முடியும் அப்படின்னு சொன்ன உடனேயே ராஷ்மிதா வந்து எந்த டிசைனும் இல்லாமையே ஜஸ்ட் நெக்லைன் மட்டும் என்ன செஞ்சிட்டாங்க, மார்க் பண்ணி இந்த மாதிரியாக பீட் ஒர்க் சுகர் பீடு கொடுத்துட்டு அண்ட் பேஸ் ரிங் கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து அந்த பிக் சைஸ் 4 mm சைஸில் இருக்கிற டல் கோல்ட் பீட்ஸையும் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஆரியிலேயே இப்போ ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி டிசைனர் ப்ளவுஸில் அவங்க வந்து ஒன்லி பீட் ஒர்க் மட்டும் கேட்டனால, ஸ்டோன் ஒர்க் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொன்னனால ஜஸ்ட் பீட் ஒர்க் மட்டும் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இதனோட வீடியோவுடைய எண்டில் நீங்கள் பாருங்கள், அவங்க ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு ஹேங்கிங்ஸும் மேக் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த பீட் ஒர்க்கோடு இருக்கிற இந்த டிசைனர் ப்ளவுஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வீடியோவோட ஸ்டார்டிங்கில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ராஷ்மிதா ஒரு பிகினர் ஸ்டூடெண்ட். ஸோ அவங்க இப்போ ஒர்க் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ ஸ்லோவாக ஒர்க் பண்ணாலும் அவங்களுடைய டிசைனர் ப்ளவுஸ் ஸோ பியூட்டிஃபுல் லுக்கில் இருந்தது. ஸோ பாருங்கள், அவங்க வந்து இப்போ பீட்ஸ் எல்லாமே 1 by 1 தான் எடுத்து அவங்களால இப்போ ஸ்டிச் பண்ண முடிஞ்சது. இந்த வீடியோவை பார்க்குற நீங்களும் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னம்னா, ஸ்லோவாக தான் ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஒர்க் இருக்கும். திரும்ப திரும்ப நம்ம ஆரி ஒர்க் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஃபாஸ்ட் ஸ்பீடு எல்லாம் கிடைக்கும். பாருங்கள், இப்போ ராஷ்மிதா பீட் ஒர்க் எல்லாம் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்காங்க. அண்ட் ஃபைனலாக இந்த பேர்ல் பீட்ஸை கொடுத்துட்டு இந்த மாதிரியாக என்ன செய்கிறாங்க, அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இந்த பேர்ல் பீட்ஸை கொடுத்து ஃபினிஷ் பண்ணி முடிக்க போகிறாங்க. இந்த பேர்ல் பீட்ஸ் வந்து 3 mm சைஸில் இருக்கிற பேர்ல் பீட்ஸ். ஸோ அதை 1 by 1 தான் என்ன செய்யணும், ஸ்டிச் பண்ணணும். கண்டினியூஸாக நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா 2 பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிடக்கூடாது. இந்த பேர்ல் பீட்ஸை யூஸ் பண்ணி தான் ராஷ்மிதா ஃபைனலாக முடிக்க போகிறாங்க. ஸோ இதை ட்ரையாங்கிள் மாதிரி இப்போ ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபைனல் எட்ஜஸில் வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி முடிக்கும்போது ஃபினிஷிங் ஸோ பியூட்டிஃபுல் லுக்கில் இருக்கும். இந்த பீட்ஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நெக்லைனில் கண்டிப்பாக 3 rows ஆஃப் செயின் ஸ்டிச் கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா இன்னும் ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ இந்த பீட் ஒர்க்கில் வந்து இப்போ பேர்ல் பீட்ஸ் ஸ்டிச் பண்ணுறது வந்து ஒரு எட்ஜஸில் நம்ம ஸ்டிச் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டிச்சஸ். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும். ஜஸ்ட்டு சுகர் பீடோடு நிப்பாட்டினோம் அப்படின்னோம்னா ஒரு பிளெண்ட்டாக நமக்கு காட்டும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு பேர்ல் பீட்ஸோ இல்லாட்டி கோல்டு பீட்ஸோ நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம்னா ஃபினிஷ்டு ப்ளவுஸ் பாருங்கள் இந்த மாதிரியாக இப்போ இருக்கும். ஆஃப்டர் எல்லாம் எம்ப்ராய்டரி எல்லாம் ஃபினிஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா பாருங்கள், ஒரு பியூட்டிஃபுல் லுக்கில் இந்த மாதிரியாக ராஷ்மிதா எல்லாம் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே ஒரே டிசைனில் இருக்கும். அண்ட் இப்போ ராஷ்மிதா கேட்டிருக்கிறது இந்த மாதிரியாக ஹேங்கிங்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டனால இந்த மாதிரி பால் டைப்பில் உள்ள காட்டன்லாம் ஸ்டஃப் பண்ணி ரோப்பில் அட்டாச் பண்ணி ஜஸ்ட் ஹேண்ட் நீடில் யூஸ் பண்ணி அட்டாச் பண்ணி ஃபினிஷ் பண்ணியாச்சு. அண்ட் அந்த த்ரெட்டெல்லாம் மறைக்கிறதுக்காக அதுக்கு சுற்றி மேலாப்பில் பீட் ஒர்க்கு எல்லாம் கொடுத்து ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணி தான் என்ன செய்கிறாங்க, அதை பீட் ஒர்க் எல்லாம் ஸ்டிச் பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு செகண்ட் லேயர் வந்து இந்த மாதிரி பேர்ல் பீட்ஸ் கொடுத்துட்டும் அதையும் த்ரெட்டில் நீடில் அண்ட் த்ரெட்டில் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரியாக ஜஸ்ட் அரேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு எக்ஸ்ட்ராவாக பீட் வேணும்னா இன்சர்ட் பண்ணிக்கலாம். அண்டு இப்போ இது கரெக்டாக இருக்கிறனால ஃபஸ்ட் பீடுக்குள்ளே இந்த நீடில் இன்சர்ட் பண்ணிட்டோம்னா ஒரு சர்க்கிள் மாதிரி நமக்கு அந்த பீட் ஒர்க்கு கனெக்ஷன் கரெக்டாக இருக்கும். தென் இதையும் கண்டிப்பாக என்ன செஞ்சிடணும், பேஸ்ட் பண்ணிடணும். இந்த இடத்துல நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியாதுல்ல. ஸோ நம்ம என்ன பண்ணிடணும், இந்த மாதிரி பீடு எல்லாம் நீடில் அண்ட் த்ரெட்டில் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி ஃபேப்ரிக் க்ளூ எதுனாலும் நீங்கள் கொடுத்து என்ன செஞ்சுக்கலாம், ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிட்டோம்னா போதும். நல்லா க்ரிப்பாக நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துக்கிடும்.
எதுக்காக இந்த இடத்துல ஃபேப்ரிக் க்ளூ வைக்கிறோம் அப்படின்னம்னா, நம்மளால் இந்த இடத்துல வந்து ஸ்டிச் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபேப்ரிக் க்ளூ குடுத்துட்டு, நம்ம அந்த பீட வந்து பேஸ்ட் பண்ணிட்டோம்னா போதும். ஃபினிஷிங் நல்லா நீட் லுக்லேயும் இருக்கும். ஸோ இப்போ இத முடிச்சுட்டாங்க. இதுக்கப்புறமா சுகர் பீட கொஞ்சம் நல்லா நெறைய அத சுத்தி இன்னும் கவர் பண்ணணும். அதுக்காக இந்த மாதிரியா என்ன செஞ்சிடணும், சுகர் பீட லோட் பண்ணிக்கிடணும். இந்த மாதிரி லோட் பண்ணுறதும் பிகினர்ஸுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா, அவங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி லோட் பண்ணி பார்த்துருக்கவே மாட்டாங்க. சுகர் பீடு ஈஸியா நீடில்ல என்டர் ஆகுது அப்படிங்கனோனே, ஓவர் இன்ட்ரெஸ்ட்லேயும் ஃபாஸ்ட்டாவும் என்ன செஞ்சுருவாங்க, லோட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ பிகினர்ஸ் நீங்க புதுசா ஏதாவது லேர்ன் பண்ணும்போது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட என்ன செஞ்சுக்கோங்க, லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ராஷ்மிதா லோட் பண்ணி முடிச்சுட்டாங்க. முடிச்சதுக்கப்புறமா ஜஸ்ட் என்ன பண்ணிரணும், அந்த பேர்ல் பீட்ஸ்க்கு மேலாப்லயே ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு, அந்த த்ரெட்ல எவ்வளோ நம்ம சுகர் பீட் லோட் பண்ணியிருக்கோமோ, அத அப்படியே வச்சுட்டு, அந்த ஃபேப்ரிக் க்ளூவில் சுற்றி சுற்றி என்ன செஞ்சிடணும், அடுத்தடுத்த லேயரில் இந்த மாதிரியா அதை பேஸ்ட் பண்ணி முடிச்சிடணும் இந்த சுகர் பீடை. ஃபினிஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு பியூட்டிஃபுல்லாக இந்த மாதிரியான ஒரு லட்கன்ஸ் நமக்கு ப்ளவுஸ் ஹேங்கிங்ஸ் கிடச்சிரும். ஸோ பியூட்டிஃபுல் லுக்கில் இருந்துச்சு. அண்ட் ஆஃப்டர் ஸ்டிச்சிங் இந்த பீட் ஒர்க் டிசைனர் ப்ளவுஸ் இந்த மாதிரியா ஸோ ப்ரிட்டி லுக்கில் இருந்துச்சு. இது ராஷ்மிதா ஃபஸ்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கிற ஒரு பியூட்டிஃபுல் டிசைனர் ப்ளவுஸ். ஸோ பிகினர் யாராக இருந்தாலும் உங்களாலையும் என்ன செய்ய முடியும், பீட் ஒர்க் மட்டும் யூஸ் பண்ணி ஒரு டிசைனர் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண முடியும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது அண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா ராஷ்மிதாவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ட் இது வரைக்கும் மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.